ஹலோ காய்ஸ், ட்ரோண்டம் போனேன்னா ட்ரோண்டத்தில் ஒரு காரில் 80 ரூபா பிரியாணி விற்கிறத பார்த்தேன். அந்த பிரியாணி எப்படி முதலாவதுன்னு அந்த தாத்தாட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கு அதிகமாக லாபம் தேவையில்லை, ஒரு அளவுக்கு லாபம் போதும் இப்படின்னு சொன்னார். அப்படியே நேர ஒரு பார்சல் வாங்கிட்டு நேரே வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு அந்த பிரியாணி ஒன்று ஓப்பன் பண்ணேன். இந்த பிரியாணிக்கு ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே பிரியாணி கூட என்னெல்லாம் சைடிஷ் தந்தாங்கன்னு பாருங்க. ஒரு தக்காளி சோஸ், 2 பொரிச்ச மிளகு, அது கூட ஒரு உள்ளி சலாடு, அது கூட ஒரு நாரங்க, அது கூட ஒரு முட்டை வேற வச்சிருக்காங்க பாருங்க. இந்த 80 ரூபா பிரியாணியில ஒரு முட்டை வேற. அந்த பிரியாணி அப்படியே பிளேட்ல தட்டிடும். அந்த சிக்கன் பீஸை எடுத்து கையில வச்சு பார்த்தா நல்ல சாஃப்டா இருந்துச்சு. பாருங்களேன், இங்க பாருங்களேன், பிச்சு பாக்குறோம் பாருங்க. இந்த சலாடு இந்த ரைஸையும் எடுத்து அப்படியே சாப்பிட்டா அப்பா, இந்த 80 ரூபாய்க்கு இந்த பிரியாணி ஒர்த்தா இல்லைன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரியா? சூப்பராக இருக்கு பிரியாணி. கரெக்ட் லொக்கேஷன் எங்கன்னா ட்ரோண்டம் மோமோ கோவளம் சிக்னல் தாண்டோன்னா லெஃப்ட் சைடு தான் இருக்காரு. அவர் 10 மணி தொட்டு 1 மணி வரை தான் இருப்பார். அவர் கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்கும்.